Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th English half-yearly examination 22-23 கம்ப்ளீட்டான கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன்க்கு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அது லையபிளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா லைக்லி வரும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபேட்டு, அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டெஸ்டினி வரும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இம்ப்ரூடண்ட், அதுக்கு ஆன்சர் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஹம்பிளுக்கு ஆப்போசிட் வந்து கிராண்டு. ஃபிஃப்த்து ஒன்னும் ஆன்டனிம்ஸ் தான், அதுக்கு ப்ரெவலண்ட்டுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ரேரு. சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா அனார்கி, அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா லாஃபுல்னஸ்ஸு. செவன்த்து பார்த்திங்கன்னா சஃபிக்ஸ் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீசனுக்கு வந்து ரீசனபிள்னு வரும். எயித்து பார்த்திங்கன்னா பேர் ஆஃப் நவுன்ஸு மசில் ப்ளஸ் பெயின் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் மஸ்குலர் பெயின்னு வரும். நைன்த்து பார்த்திங்கன்னா இடியம் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் தி கார்னருக்கு நியர் த சர்க்கிள்னு வரும். டென்த்து பார்த்திங்கன்னா ஃப்ரேசபிள் வேர்ப் கேட்டிருக்காங்க. த போலீஸ் லுக்ஸ் இன்டு மேட்டர் சீரியஸ்லி வரும் ஆன்சரு. 11th பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு சூஸ் பண்ணணும். ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் ஹெட் தான். 12th பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சூஸ் பண்ணணும். காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ தான் அதுக்கு ஆன்சர் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். 13th பார்த்திங்கன்னா டேகு சூஸ் பண்ணணும். கேரக்டர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சரௌண்டிங் isn't it, அதான் ஆன்சரு. 14th பார்த்திங்கன்னா இடியம்மு. பிளாக் ஷிப்க்கு பார்த்திங்கன்னா பர்சன் வித் எ பேட் ரெப்புடேஷன் வரும். 15th பார்த்திங்கன்னா substitute the underlined word with the appropriate polite alternative கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்த்திங்கன்னா though the watch was very cheap it goes quite bellன்னு இருக்குது, அதுக்கு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் வரும். சீப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல். 16th பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்காங்க. there is a long queue at the counter. அண்டர்லைன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு வித் த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டில் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா லைனின் வரும். 17th பார்த்திங்கன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் சூஸ் பண்ணணும். இந்த பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சரு. 18th பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. கிஷோர் இஸ் த தான் வரும், எல்டஸ்ட்னு இருக்கிறதால இஸ் த எல்டஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. 19th பார்த்திங்கன்னா கிளிப்டு வேர்டு பிரைட் க்ரூம் வந்து க்ரூம். 20th பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் கண்டுபிடிக்கணும். டேஷ் ரெயின் டேக் அன் அம்பர்லான்னு இருக்குது, அதுக்கு ஆன்சர் வந்து in case of rain take an umbrella தான் ஆன்சரு. இப்போ பார்த்தது எல்லாமே வந்து 1 மார்க் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் வந்து ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் எழுதணும். செக்ஷன் 2 பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். இதில் 27 பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிப்போர்ட்டட் டயலாக் ஃபார்ம் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். 28 பார்த்திங்கன்னா சேஞ்ச் த வாய்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். ஹவு டு யூ நோன் மை அங்கிள், இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹவு இஸ் மை அங்கிள் நோன் பை யூ, அதான் ஆன்சரு. அடுத்து 29 வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. though he started late he completed the work soon, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா though he started late he completed the work soon, அதான் வந்து ஆன்சரு. அடுத்து 30th பார்த்துக்கலாம். rewrite the following sentence using if without changing the meaning. if யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா if you do not study well you cannot score more marks, அதான் பார்த்திங்கன்னா ஆன்சரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா ERC கொஸ்டின் எனி 2 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 3 பார்க்கலாம். 37 வந்து கிராஃப் கொடுத்துருக்காங்க. 38 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயலாக் வந்து ஃபார்ம் பண்ணணும். மினிமம் 3 எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணி இன்டர்வியூர் கேண்டிடேட் வச்சு. 39 வந்து ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் எ ஃப்ளாஸ்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. 40th பார்த்தீங்கன்னா வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. வில் த ஆன்சர். பி பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர் ரன் டீப். தேர்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் மேக் எ மவுண்டைன் அவுட் ஆஃப் எ மோல். ஹில்லு தான் அதுக்கு வந்து ஆன்சரு. இப்போ நம்ம 1 மார்க்கும் கிராமர் பார்ட்டும் பார்த்துட்டு வரோம். அடுத்து பேராகிராஃப் எழுதணும். சம்மரி கொடுத்துருக்காங்க. இப்போ 46 வந்து பார்க்கலாம் நம்ம. Read the following sentence, spot the errors and rewrite them correctly. First question பார்த்தீங்கன்னா in spite of his poverty and setbacks he was able to launch his dream career. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா though he had poverty and setbacks he was able to launch his dream career. இதான் வந்து ரைட்டான ஆன்சரு. அடுத்து 46ல செகண்ட் சப்டிவிஷன் த வெஜிடேபிள்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ் ஆர் ஸ்டில் ஃப்ரெஷ் ஆர் நாட் இட். அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா த வெஜிடேபிள்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ் ஆர் ஃப்ரெஷ் ஆர் நாட் தே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இட்டு வந்து எரரு, தே வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 60 miles ஆர் எ லாங் டிஸ்டன்ஸ். இதில் எரர்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா தான் எரரு. அதை வந்து அதுக்கு ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 miles இஸ் எ லாங் டிஸ்டன்ஸ். ஈஸியான்றது தான் ரைட் கிராமர். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து அண்ட் ஹவுன்ஸ் இஸ் லீஸ்ட் தென் எ கலூனு. இது வந்து லீஸ்டுன்றது பார்த்தீங்கன்னா எரரு. ரைட்டான கிராமர் பார்த்தீங்கன்னா an ounce is lesser than a gallonன்றது தான் ரைட் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் நெய்தர் ஸ்பீக்ஸ் தெலுங்கு ஆர் தமிழ் வெல். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் நெய்தர் ஸ்பீக்ஸ் தெலுங்கு நார் தமிழ் வெல். நார் தான் வந்து இதில் ரைட்டான ஆன்சர். அடுத்து 46ல பி பார்ட் பார்க்கலாம். பி பார்ட்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு வந்து நைட், ஃபஸ்ட்டு டேஷ்க்கு கே யூஸ் பண்ணால் நைட் அது வரும். செகண்ட் டேஷ்க்கு நைட் வரும். தேர்ட் ஒன் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டேரு மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும். தேர்ட் சப்டிவிஷனுக்கு வந்து ஆர் நாட் ஐ, அதான் கொஸ்டின் டேக். I am always the winner or not I. Fourth subdivision வந்து if I were a spider I would weave webs. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சரு. இப்போ கிராமர் பார்ட்டும் 1 மார்க்கும் பார்த்துருக்கோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆஃப் இயர் கொஸ்டின் பேப்பர். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.